செய்திகள் தொடர்கின்றன. ஆஸ்திரேலியாவில் நெஞ்சை உலுக்கும் அதிவேக கார் பந்தயம் தொடங்கியது. மலைகள் மற்றும் காடுகள் நிறைந்த பாதையில் நடைபெற்ற இந்த பந்தயத்தில் கார்கள் பயங்கர சத்தத்துடன் பார்ப்போரை மெய்சிலிர்க்கும் வகையில் சீறிப்பாய்ந்தன. இதில் பின்லாந்து கார் பந்தய வீரர் லாட்வாலா 3.7 கிலோமீட்டர் தூரத்தை 1 நிமிடம் 58.9 வினாடிகளில் கடந்து சாதனை படைத்துள்ளார். சென்னையில் சாம்பியன் லீக் 2020 கிரிக்கெட் போட்டி வருகிற 24ஆம் தேதி தொடங்குகிறது. இதற்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்கியது. சென்னை சேப்பாக்கம் சிதம்பரம் மைதானத்தில் வருகிற 24ஆம் தேதி முதல் அக்டோபர் 8ஆம் தேதி வரை சாம்பியன் லீக் 2020 கிரிக்கெட் போட்டி நடைபெறுகின்றன. 24ஆம் தேதி நடைபெறும் முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதுகின்றன. அதே நாளில் ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் அணியும் தென்னாப்பிரிக்காவின் கேப் கூப்ரா அணியும் மோதுகின்றன. இந்த போட்டிகளில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அணிகளும் கலந்து கொள்ள உள்ளன. இந்த சாம்பியன் லீக் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்கியது. ₹300 முதல் ₹10,000 வரையிலான டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டன. முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங் அணி விளையாடுவதால் ஏராளமான ரசிகர்கள் ஆர்வத்துடன் டிக்கெட்டுகளை வாங்கிச் சென்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பந்தமாக துப்பு கொடுப்பவர்களுக்கு ₹5 லட்சம் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. உடல் நலக்குறைவு காரணமாக அமெரிக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இன்று அதிகாலை டெல்லி திரும்பினார். ஏர் இந்தியாவுக்காக விமானங்களை வாடகைக்கு எடுத்ததில் ₹1,700 கோடி வீணடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கணக்கு தணிக்கை குழு நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. ஓட்டுக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் 2 பாஜக எம்பிக்கள் கைது செய்யப்பட்டதால் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டன. இதனால் தேதி குறிப்பிடப்படாமல் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.